நண்பர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி 4ஆம் பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஓடி போய் ஒரு பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? அம்மா நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கறதுக்கான காரணம் இதெல்லாம். எதுக்கு பாஸ்டர்னா, அவர் உயிரோடு இருக்கிறார், பாஸ்ட் நமக்காக வேண்டுவார். மேரி எங்கே உயிரோடு இருக்கு? 2000 வருஷம் சத்து போயாச்சு இல்லை, மண்ணுக்கு மண்ணாச்சு இல்லை, எங்கே போய் தலை முட்டு இடிக்கிறது? மேரியே ஜெபம் பண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? பாஸ்டர் உயிரோடு இருக்கிறார், கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு, இப்போ எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எங்களுக்காக ஜெபம் பண்ண, பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். மேரி எங்கே இருக்குது? மேரி எங்கே இருக்கு? செத்து போயாச்சு இல்லை. இப்போ மேரிக்கிட்ட நாங்கள் எப்படி கேட்க முடியும்? எங்களுக்காக ஜெபம் பண்ணி, எங்களுக்காக ஜெபம் பண்ணி எப்படி நாங்கள் போய் சொல்ல முடியும்? மேரிக்கிட்டத்தில் சொல்ல முடியாத. இது இப்படி தான் புரட்டுறாங்க. பாஸ்டர் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? பாஸ்டர் உயிரோடு இருக்கு. ஒரு பாஸ்டர் செத்து போன பிறகு ஐயோ பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த செத்து போன பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண மாட்டோம். உயிரோடு இருக்கிறவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுவோம். செத்து போயாச்சுன்னா அதுக்கு பேர் பணம். புரிதுங்களா? அந்த பணத்தை செத்ததுக்கு அப்புறமும் நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஐயோ எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயோ பாஸ்டரே செத்து போனீங்க பரவாயில்ல எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. நீங்கள் செய்கிறீங்க. அதான் விஷயம். உங்கள் வீட்டில் எந்த வறுமை என்றாலும், எது குறைவுபட்டாலும் இயேசுவிடம் ஓடுங்கள். இப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் நீங்கள் அன்னை மரியாதை போறீங்க? அப்போ இயேசு கிட்டே போல அப்படி கேட்பாங்க இல்லைங்களா? ஆனால் அதுக்கு பதில் இருக்கு. ஏன்னா மற்றவர்களும் ஜெபிக்கலாம். அதுக்கு ஒரு சகோதரர் கேட்டார், இயேசுதான மத்தியஸ்தர், இயேசுதான நடுநிலையாளர், கடவுளுக்கு நமக்கு இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் இயேசுதானே. 1 தீமோத்தேயு 2:5 சொல்லுவாங்க இயேசுதான மத்தியஸ்தர். அப்போ நான் கேட்டேன், ஏன் உங்க பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி கேட்குறீங்க? அப்போ உங்க பாஸ்டர் கிட்ட ஏன் கேட்குறீங்க? எதுக்கு பாஸ்டர்? எங்களை ஜெபம் பண்ணும், பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். மேரி எங்கே இருக்கு? அதனுடைய பொருள் அது இல்லை. கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் இயேசுதான். பரிந்துரைக்கிறது வேற, இணைப்பாளர் வேற. புரியுங்க? பரிந்துரைக்கிறதுனா எனக்காக ஜெபம் பண்றது. யார் வேணாலும் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணலாம். கரெக்டுங்களா? பரிந்துரைக்கிறது வேற, ஜெபிக்கிறது வேறையா? அப்ப இயேசு கிறிஸ்து பரிந்துரைக்கல, நம்ம தேவனிடத்தில் கனெக்ட் தான் பண்றார். பரிந்துரைக்கலன்றார் இவர் இல்லையா? பரிந்துரைக்கிறது வேற, கனெக்ட் பண்றது வேற. ஆனா மேரி பரிந்துரைக்கிறாருன்னு சொல்றார். அச்சிஸ்டர்கள், புனிதர்கள் பரிந்துரைக்கிறாருன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்துரைக்கிறாரா? பாப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்துரைக்கிறாரா இயேசு கிறிஸ்து? முட்டாளுங்களா? அறிவில்லை உங்களுக்கு? ஐயோ முட்டாள் சொல்ல முடியாது, அறிவாளிகளே, அறிவில்லையா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து பரிந்துரைக்கிறது இல்லையா? எவ்வளோ கிளீனாக இருக்கு அந்த வசனம். 1 யோவான் 2 ஒன்றும் இல்லை. பாவிகளை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? தேவனிடத்தில் பரிந்துரைக்கிறார். கனெக்ட் பண்ணுறாராம், மீடியேட்டர் தானா. பரிந்துரைக்கிறதுக்கு இயேசு இடத்துல ஒருத்தர் வேணுமா? அது மேரி, மற்ற புனிதர்கள். இதுதான் ஃப்ராடுங்க, போய் பேசுகிறாங்கங்க. இப்போ காணவர் கல்யாணத்தை பேசிட்டு வர்றாரு, பேசட்டும். அப்போ அன்னை மரியாதை ஓடி போய் சொல்கிறாங்கப்பா ரசம் தீர்ந்துருச்சு. அதுக்கு ஏசு என்ன பதில் சொன்னார்? அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அவங்க ஒருபடி மேலே போய் பெண்ணேன்னு சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் தாழ்ச்சியோட. நீங்க பெண்ணேனே சொல்லுங்க, நாங்கள் சொல்லவே மாட்டோம். கடவுள் இறுதி தீர்ப்பு மாற்ற மாட்டோம். யார் மாத்தினது இறை வார்த்தையை? முதல்ல இறை வார்த்தையை மாத்தினது யாரு? மார்ட்டின் லூதர். அவ்வளவுதான், மார்ட்டின் லூதர் தான் முதல்ல இறை வார்த்தையை மாத்துறாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்களா? ஓடி போய் திராட்சை ரசம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்னாரா, அம்மா எனக்கு நேரம் இன்னும் வரவில்லை. அவங்க ஒரு படி மேலே போய் ஸ்திரீ பெண்ணே, ஸ்திரீன்னு சொல்லுவாங்களா? அதுதாங்க கரெக்டு. அம்மா என்பது தாயே என்பதெல்லாம் அர்த்தம். அம்மா என்பது ஸ்திரீயே. அம்மா என்ற வார்த்தையோட கொஞ்சம் இலக்கணமாக மதிப்பான வார்த்தை தான் ஸ்திரீ. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ அங்கே தாய், மதர் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லலை பதில். ஸ்திரீயே என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லை. கரெக்டாக அந்த வசனத்தை படி, முழுங்காதீங்க. உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லை. அத்தோட ஜிப் போட்டாங்க வாய். முதல் இறை வார்த்தை மார்ட்டின் லூதர் மாற்றல. முதல் இறை வார்த்தை மாற்றினது கத்தோலிக்கிசம். கான்ஸ்டன்டைன் காலத்தில் தான் இறை வார்த்தை மாற்றினது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இடையில வந்து சேர்த்துட்டாங்க. 7 புத்தகத்தை வேற சேர்த்துட்டாங்க. புரியுதுங்களா?
மார்ட்டின் லூதர் அந்த வார்த்தை வைத்து கத்தோலிக்கருக்கு முதல் எதிர்த்து நின்றார். அதனால தான் உங்களுக்கு மார்ட்டின் லூதர்னா அஜீரணம் ஆகும், உங்களுக்கு அப்படியே வாந்தி வரும். உங்களுக்கு கத்தோலிக்க முகத்திலே ஃபர்ஸ்ட் கிழித்து எறிந்ததே மார்ட்டின் லூதர் தான். அதனால தான் உங்களுக்கு மார்ட்டின் லூதர்னா அப்படி எரியும், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் மாற்றினதை மறுபடியும் சீர்திருத்தம் பண்ணாங்க. எங்களுக்கு சர்ச்சும் பண்ணல, எவனும் பண்ணலை. பெந்தகோஸ்தக்காரங்க மாற்றினாங்களா? சொல்லுவாங்க பாரு. அதுக்கப்புறம் இறைவார்த்தையை மாற்றினது யாரு? அப்போ தொடக்கத்தில் இருந்த இறைவார்த்தையை மாற்றினது யாரு? இதுல வேற தள்ளுபடி ஆகமங்கள்னு வேற பேசுறீங்க. நீங்க நீக்கிட்டு இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பின்னாடி சேர்த்தாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, அதெல்லாம் காமெடி. அதெல்லாம் காமெடி இல்லை, கத்தோலிக்கர் சேர்த்தது தான். அந்த 7 கதை வாசிச்சா வாந்தி வரும். தோபியாசனுக்கு மகனா, அவன் பேரு தோபியாசா, ஒரு பொண்ணை திருமணத்துக்கு ராஃபேல் வேதத்தில் இல்லாத சில இது முஸ்லீம் கிட்ட இருந்து காப்பி, அது குரான்ல இருந்து காப்பி. ராஃபேல் என்ற தேவதூதன் வருவான், அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை பண்ணி கொடுப்பான். அந்த பொண்ணுக்கு வந்து 100வது கணவன், 100வது கணவன். இதெல்லாம் ஜீபூம்பா கதைக்கு இது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கதை. யூத விசுவாசத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாத கதைகள். அதனால அந்த 7 கதையை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் சேர்க்கப்படுது. ரோமர்கள் தங்களுடைய என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கையின்படி சேர்க்கப்பட்ட கதைகள், அதனால தூக்கி போட்டாச்சு. அது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வந்துருவோம். இப்போ அன்னை மரியாள் பாருங்க, இவ்வளோ அழகான செய்தி. அன்னை மரியாள் போறாங்க, வேகமா போறாங்க, போய் இயேசு கிட்ட சொல்றாங்கப்பா ரசம் தீர்ந்துருச்சு, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லைன்ட்டார். இயேசுவே சொல்றாரு என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க? மகன் சொல்லிட்டார், நேரம் வரலன்னு சொல்லிட்டார். நேரம் போய் உட்காந்துக்கிட்டாங்களா? அவர் சொல்வதை எல்லாம் செய்யும். இல்லைங்க, நேரம் வரவில்லை தானே இயேசு சொன்னாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரலமான்ட்டார். அப்ப அம்மா என்ன அன்னை மரியாள் என்ன பண்ணிருக்கணும்? போய் அமர்ந்து இருக்கும். ஆனா அன்னை மரியாள் அதுக்கு பதில் என்ன பண்றாங்க? நேரா பணியாளர்கள் கிட்ட போறாங்க, பணியாளர்கள் அழைக்கிறாங்க. அழைச்சு என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும். எப்படிங்க அம்மா இவ்வளவு ஒரு தைரியம் எடுத்துக்கிட்டு கமாண்டா என் பையன் சொல்றதை செய்ப்பா, அவர்தான் சொல்லிட்டாரு ஏற்கனவே எனக்கு நேரம் வரலன்னு. அப்ப கடவுள் எனக்கு நேரம் வரலன்னு சொன்னாலும் தன்னுடைய மகனிடம் போய் தன்னுடைய கடவுளுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவதில் மிக ஆர்வம் காட்டுகிறார் அன்னை மரியாள். கரெக்டா? இப்போ எல்லா நேரத்திலையும் கத்தோலிக்கர் சொல்லிக்கிட்டு இருக்குது. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் அதான் நம்ம பார்க்குறோம். அதான் இப்போ இவர் சொல்கிறார். அப்போ அந்த கல்யாண விருது நடந்துகிட்டு இருக்கு. திராட்சை ரசம் குறைய போகுது, கம்மியாயிடுச்சு, இல்லைன்னா இல்லை, அந்த ஒரு நேரத்துக்கு வருகிறது. உடனே மேரி வராங்க, என்ன சொல்கிறாங்க? திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. இப்போது எல்லா முறையும் சொல்கிறது போல் கத்தோலிக்கருக்கு சொல்ல வேண்டிய அடுத்த பாயிண்ட்டு, மேரி சொன்னதை இயேசு செஞ்சார், இல்லவே இல்லை. அதை நம்ம பார்ப்போம். கானாவூரில் கல்யாணம் நடக்குது. இயேசுவும் தாயும் சீஷர்களும் போகிறாங்க. போகும்போது கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. கல்யாணம் ஜெகஜோதியாக நடந்துகிட்டு இருக்கு, விருந்து நடக்குது. அப்போ திடீர்னு மேரி வந்து திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, நல்லா பார்க்கணும் அந்த வசனம், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மேரி இயேசுவினிடத்தில் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்குது. மேரி வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இது 2 விதத்தில் எடுக்கலாம். உங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்களுக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்களுக்கு அப்படியும் அர்த்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை திராட்சை ரசம் முடியல, அங்கே தான் விஷயம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, முடிஞ்ச போதுன்னு சொல்லலை, குறைபட்ட போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அப்போ எவர்கள் அவர்கள் அங்கே இருந்து நம்ம கேள்வி ஆரம்பிக்கணும். அந்த அவர்கள் என்று சொல்கிறது யார்? ஒருவேளை இயேசு கூட வந்திருக்கின்ற சீஷர்கள், யாக்கின்ற இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டதாக முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சீஷர்கள், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, அங்கே குறைஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு குடும்பத்தாருக்கு, அப்புறம் தானே அந்த அர்த்தமும் உண்டு. இல்லை அந்த குடும்பத்தாருக்கு அப்படின்னா இங்கு திராட்சை ரசம்னு சொல்லியிருக்கணும். குறைப்பட்ட போது இங்கே திராட்சை ரசம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர்களுக்கு அப்போனா இயேசு கிறிஸ்து கூட வந்தவர்கள் அவர்களுக்கு, நாமெல்லாம் அந்த குடும்பக்கார் பரவாயில்லை விடு, பட் அவங்களுக்கு அதாவது கொடுக்கணுமே, வந்தவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார்.
சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த கல்யாணம் நடக்கிற வீட்டுக்கு இல்லை, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவன் வந்த அவர்கள், இந்த அர்த்தம் வருதா இல்லையா? அவர்களுக்குன்னு சொல்லும்பொழுது எவர்கள்னு இல்லை. அப்போ கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவன் கூட வந்த அவர்களுக்கு அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ எய்தர் இயேசு கிறிஸ்து கூட வந்த சீஷர்களுக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தார், இல்லா காட்டிவிட பரவாயில்ல, வந்தவங்களுக்கு கொடுக்கணும், அது இல்லை. இல்லை அந்த கல்யாணம் நடக்கிற வீட்டில் அவர்களுக்கு பரிமாறத்துக்கு திராட்சை ரசம் குறைப்பட்டது, முடிய போது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் சொல்கிறாங்க மீறி. கரெக்டுங்களா? எய்தர் கூட வந்தால் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பதில், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? அதை அவங்க பேச அந்த லைன் அவங்க தொட மாட்டாங்க. அம்மா உனக்கும் எனக்கும் என்ன, அது கூட அவங்க சொல்கிறதில்ல, அவங்க அப்படியே முடிவிட்டாங்க அதை. ஏன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அடுத்த வசனத்தில், ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் வளர்க்குவாங்க. நான் அப்படி நினைக்கிறது இல்லை. உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா, திராட்சை ரசம் குறைஞ்சா நமக்கு என்ன, நம்ம அந்த வீட்டுக்காரங்க தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். இப்போது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிருக்கிறோம் கல்யாணத்துக்கு, அம்மா அப்பா எல்லோரும் போயிருக்கு. அப்போ கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட சாப்பிட்றது எப்படி? முதல்ல யார் அழைத்தார்களோ, பொண்ணு வீட்டு அழைத்தார்கள்னா பையன் வீட்டுக்காரங்களுக்கு தான் முதல்ல சாப்பாடு இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு பற்றாக்குறை தான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் வந்தவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். யார் அழைத்தார்களோ வந்தவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது பொண்ணு வீட்டுக்காராக இருந்த பையன் வீட்டுக்கு நம்ம போயிட்டு இருந்தோம்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு. ஸோ இது யாருடைய பையன் வீடா பொண்ணு வீடா நமக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டுக்காரங்களோட சேர்ந்தவர்கள் தான் இயேசுவும் தாயும் அந்த குடும்பமும். புரியுதுங்களா? அப்போது அந்த வீட்டுக்கு விருந்தாலே வந்தவங்களுக்கு பரிமாறத்துக்கு திராட்சை ரசம் குறைப்பட்டிருக்கு. அப்புறமா நமக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம கூட வந்திருக்காங்களே, இவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லையே, இப்போ அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இது நீங்கள் அப்படி இல்லை, அப்படி தப்பு, இப்படின்னு எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். ஆக மொத்தம் திராட்சை ரசம் குறையாது. அப்போ இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, நமக்கு என்ன, நம்ம எதுக்கு வந்தோம், இங்கே கல்யாணத்துக்கு வந்தோம். இருந்தால் சாப்பிட்டு குடிச்சிட்டு போவோம், இல்லையா எது இருக்கோ அது சாப்பிட்டுட்டு போவோம். இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம், அங்கு சாப்பாடு குறையுது, இல்லைன்னா சாம்பார் குறையுது, இல்லைன்னா பிரியாணி குறையுது, இல்லைன்னா கறி குறையுது, மீன் கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஏதோ ஒன்று குறையுதுன்னு வச்சுக்கோமே, திராட்சை ரசம் குறையுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்ம அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, டேய் அங்கே பிரியாணி குறையுது, அவங்களுக்கு இல்லை, நமக்கு பரவாயில்ல விடு, பட் அவங்களுக்கு இல்லையே. இப்போ புரியுது உங்களுக்கு? யார் நம்ம கூட வந்தாங்களே அவங்களுக்கு இல்லையே. இதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, நமக்கு என்ன, இல்லைன்னா இல்லை விடு. இவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் இருக்குது. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா, இதுக்கு நம்ம பெந்தகோஸ்த பாஸ்டருங்க இல்லைன்னா கத்தோலிக்க சொல்லுவாங்க, பார்த்து அதிசயம் செய்யக்கூடிய வேலை இன்னும் வரவில்லைன்னு ஆண்டவர் சொன்னார், சொல்லி முடித்ததும் அவருக்கு அதிசயம் செய்யக்கூடிய அந்த வேலை வந்துவிட்டது. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்யறதுக்கு ஒரு வேலை வர வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னால், பந்தியில் உட்கார வைக்கிறதுக்கு முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, பையன் வீடாக இருந்த பையன் வீடு, பொண்ணு வீடாக இருந்தால் யாரை நம்ம அழைச்சிருக்கோம் அந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம. அப்போ நான் பந்தியில் உட்காரக்கூடியது, இல்லைன்னா நானும் என்னுடன் வந்தவர்களும் பந்தியில் உட்காரக்கூடிய வேலை இன்னும் வரவில்லை. பந்தி நடக்கட்டும், என் வேலை இன்னும் வரல. அதுக்கு திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சுன்னா இதுதான் அர்த்தம். இவ்வளோதான் அர்த்தம் இருக்குது, சிம்பிள் அர்த்தம். இதில் பெரிய ஆவிக்குரிய பெரிய இதெல்லாம் ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலை இல்லையா, நம்ம பந்திக்கு உட்காருறது வேலை இன்னும் வரல, இப்போ தான் சாப்பிட்ற 3வது 4வது பந்தியில் உட்காருவோம், இல்லை 5வது பந்தியில் உட்காருவோம். முதல்ல வந்தவங்களுக்கு போட்டு அனுப்புங்க. ஆனால் மேரி சொல்கிறாங்க வேலைக்காரங்கிட்ட, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு வேலைக்காரங்க சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வேலைக்காரங்கிட்ட ஒரு வேலை இயேசு சொல்லலாம், ஏய் எனக்கும் என் கூட வந்தவங்களுக்கும் ஒரு ஜக்கு ரசம் தனி செப்பரேட்டாகவே அப்புறம் பரிமாற குறையுது இல்லை, செப்பரேட்டாகவே அதுக்கப்புறம் பரிமாறின போதுன்னு அந்த பரிமாறுறவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், அதுக்கு வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு மீறி நினச்சிருக்கலாம். இதான் அதுக்கு அர்த்தம் இருக்குது. அவர் சொல்கிறது என்னமோ செய், நான் திராட்சை ரசம் குறையுதான்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், என் வேலை வர்றது இல்லைன்ற. அப்புறம் சாப்பிட்ற உட்கார நேரத்தில் திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்ல போகிறான். அதுக்கு
அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அப்போ வேலைக்கு நினச்சிருப்பா, சரி நம்ம என்னமோ அவருக்கு ஒரு ஜக்கு ரசம் செப்பரேட்டாக மாற்றி வைக்கலாம், நம்ம செய்வோம்ல. கல்யாணம் எல்லாம் நிறையும் போது ஐயோ ஜனக்கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒன்று பண்ணலாம், கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சேர்ந்து அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு 25 பேர் சாப்பாடு செப்பரேட்டாக வை, சாப்பாடு பத்தமான்னு தெரியல. இதே தாங்க அவன் சொல்கிறத செய்யுங்க. இதுதான் நடக்குது, வேற ஒன்றும் பெரிய கம்பசூத்தம் நடக்கலை. ஆனால் நடந்த விஷயம் யார் சிந்தனைக்கும் வராத விஷயம். புரியுதுங்களா? நடந்த விஷயம் யார் சிந்தனைக்கும் வராத விஷயம். அவர் என்ன சொன்னார் பரிமாறுறவங்கிட்ட, அந்த கல் ஜாடியெல்லாம் ரொப்புங்கடா அப்படின்னார். எதுக்குன்னு தெரியல, ரொப்படா தண்ணி, ரொப்பியாச்சு, போய் பரிமாறுறப்படா. பரிமாறும்போது இவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா தண்ணியை கூட பரிமாற சொல்கிறார். ஏதோ அவங்க சொல்லிட்டு போனாங்க, ஒரு வேளை இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் வீடாக இருக்கலாம், அவங்க சொல்லிட்டு போனாங்களே அது செய்யும், பரிமாறுவோம். பரிமாறும்போது குடிக்கிறவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பர் ரசம், திராட்சை ரசம். இதுதான் மிராக்கள் நடந்தது. இதான் இதுக்கு பேர் தான் மிராக்கள். அப்போ இது தண்ணின்ற விஷயம் யாருக்கு தெரியும்? பரிமாறவனுக்கு தான் தெரியும், குடிக்கிறவனுக்கு தெரியாது. இதுதான் அங்கே நடந்திருக்கிறது. வேற ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் அங்கே நடக்கலை. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார், வேலை வரவில்லை. அதுக்கு அந்த அற்புதம் செய்யக்கூடிய வேலை வந்தவுடன் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். இதெல்லாம் நம்ம பெந்தகோஸ்தே பாஸ்டருங்க உருட்டுவாங்க. அதுவும் கிடையாது. கத்தோலிக்கர் சொல்றது போல தாய் சொன்னதை மகன் கேட்டான், அதுவும் கிடையாது. ரெண்டும் கிடையாது. சிம்பிள் பிரின்சிபிள். திராட்சசம் குறையுதுரா, சீக்கிரம் வந்து சாப்பிட்ரு, என் வேலை இன்னும் வரல. அப்போ அவனை சொல்லணும் அது செய் அப்படின்னா, ஜக்கில் ஒரு வேலை சொல்லுவான், 2 ஜக்கு இது எடுத்து வை, இல்லை ஒரு குடம் திராட்சசம் செப்பரேட்டாக எடு, குறையுது இல்லை செப்பரேட்டாக எடுத்து வை, எங்களுக்கு நாங்கள் பந்தியில் உட்காரப்போ எங்களுக்கு திராட்சசம் வேணும் அப்படின்னா சொல்லுவாங்க நினச்சிருக்கலாம். மேரி தெரியுமா இவர் அதிசயம் செய்ய போகிறாருன்னு? அப்படியே வேடிக்கை பார்த்துருப்பாங்களே, இவர் அதிசயம் செய்யடான்னு தானே சொல்லியிருக்கணும். அப்போ மேரிக்கு இவருக்கு மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம மார்க்கில் பார்த்தோம் இல்லையா அது. அப்போ இப்படியே செய்வாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, 2 குடமும் 3 குடமும் பிடிக்கின்ற கற்சாடிகள் அங்கே இருந்தது, அதில் தண்ணீர் ஒப்பினார்கள், அதை எடுத்து போய் பரிமாறினாங்க. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதாங்க இந்த விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. மேரி சொன்ன உடனே அம்மா தாயே பணிந்து போய் இவரும் செய்யலை. அதே நேரத்தில் வேலை வரவில்லை, அற்புதம் செய்யக்கூடிய வேலை வரவில்லை என்று பெந்தகோஸ்தேக்கார பாசம் உருட்டுற போலும் இல்லை. விஷயம் இவ்வளோ தான் நடந்திருக்கு பிரியமான. இதுதான் பிளெயின் ட்ரூத். புரியுதுங்களா? அடுத்தது பார்ப்போம். அப்போ கடவுள் எனக்கு நேரம் வரலன்னு சொன்னாலும் தன்னுடைய மகனிடம் போய் தன்னுடைய கடவுளுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவதில் மிக ஆர்வம் காட்டுகிறார் அன்னை மரியாள். கரெக்டா? பரிந்து பேசுகிறதில் மிகுந்த ஆர்வம் காட்டுறார். என்ன சொன்னாங்க? அவர் சொன்னதை நீங்க செய்யுங்கள். இதான் பரிந்து பேசுறதா? இல்லை திராட்சை ரசம் முடிய போகுதுன்னு சொன்னதா? இதுதான் பரிந்து பேசுறதுல ஆர்வமா ஒரு கல்யாணத்தில்? இதை வச்சுதான் நீங்க பரிந்து பேசுறீங்களா? பறந்து பேசணும், வேற என்னது சொல்றது? இயேசு கிறிஸ்து பரிந்து பேச மாட்டார், கனெக்டரா. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒன்றும் யோவான்ல இங்கே மேரி எதுவுமே பரிந்து பேசவில்லை. புரியுதுங்களா? திராட்சை ரசத்துக்காக மேரி பரிந்து பேசவில்லை. நடந்த விஷயம் இது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக என்னதான் செய்யணுமா? இப்போ நம்ம மேரி என்ன சொன்னது? அவர் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கம்ப்ளீட். புதிய ஏற்பாட்டில் மேரி சொல்லி இருக்கின்ற ஒரே ஒரு உபதேசம், அவர் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். நாங்களும் அதுதான் சொல்கிறோம், இயேசு சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். வேற எந்த உபதேசமும் இதுக்கு முன்னும் பின்னும் எங்கேயுமே நீங்கள் வேதத்தில் காட்ட முடியாது. சேலஞ்சு பண்ணுறது இருந்தால் காட்டுங்க பார்க்கலாம். இயேசுவே இல்லை இல்லைம்மா முடியாதுன்றார்ல, முடியாதுன்னு தானே அனுப்புனாரு. ஆனாலும் போய் அம்மா என்ன பண்ணுறாங்க பணியாளர்கிட்ட, அவர் சொல்வதை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து எங்கே முடியாதுன்னு சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை தான் சொன்னார். என்னால் முடியாதுன்னு சொல்லலை. முடியாதுன்னு அவர் சொன்னார்னா முடியாதது தான். எவனால அவர் முடிக்க வைக்க முடியாது. முடியாதுன்னு சொன்னால் முடியாதது தான். மேரி இல்லை, மேரி இது தகப்பனார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். புரியுதா? இதுதான் மேரி சொன்னா கேட்டார். இது இவங்க உருட்டுறது. இது உடனே எல்லாரும் நம்பி அருந்த மரியாதையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அது செத்து 2000 வருஷம் ஆச்சு. கடைசியா நம்ம முடிச்சிடலாம் அன்னை மரியாதை பற்றி. திருவெளிப்பாடு 12வது அதிகாரம். அந்த காலத்துல நான் சொன்ன அதிகாரம்லாம் கிடையாது. அதிகாரம் 1226 தான் வந்துச்சு. அப்ப 11, 12 சேர்ந்து தான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப 11வது வசன அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களையும் 12வது வசனத்தினுடைய முதல் வசனங்களையும் சேர்த்தா நம்ம படிக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா அந்த காலத்துல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. வாசிங்க 11வது கடைசி 2 வசனங்களை வாசிச்சுட்டு வாங்க. இப்ப கடைசி உருட்டுக்கு வரார். பொய் போதகத்தினுடைய எல்லை
அதாவது மேரியை பற்றியுள்ள எல்லா பொய் போதகத்திலும் இதுதான் இந்த பீக்கு பொய் போதகம். நான் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இவர் படிக்கும்பொழுது நீங்கள் ஃபோட்டோவில் பாருங்கள், நான் ஃபோட்டோவும் போடுறேன், நீங்கள் மனதில் பாருங்கள் என்ன சொல்ல வர்றார். வெளிப்பாடு புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் விஷயத்துக்கு வர்றார். அதுக்கு அவர் ஜாமீன் எடுக்கிறார். 1226 தான் அதிகாரங்கள் வசனமாக பிரித்து தான் எழுதும்போது ஒரே கட்டுரையாக எழுதப்பட்டது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் என்றெல்லாம் எழுதலாம். உண்மைதான், உண்மைதான். அது பொருள் நாம் பொய்ன்னு சொல்லலாம், அதுதான் கரெக்டு. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் யாராவது எழுதுவாங்களா? எழுதிக்கிட்டே போவாங்க. அப்போ இதுக்கு ஒரு கண்டினியூட்டி வேணுன்றதுக்காக 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் வாசிக்க சொல்கிறார். வாசிக்க சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை படிக்க வர்றார். சரி, நான் முன்னமே இதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமேஜினரி உருவத்தை சொல்கிறேன். என்ன உருவம்? வேளாங்கண்ணி மாதா. நான் உடைச்சு சொல்கிறேன், தைரியம் இருந்தால் ஒரு கத்தோலிக்கன் போப்பிலிருந்து இந்த பேசுகின்ற ஃபாதர் அருள்மணி என்று சொல்லுவதிலிருந்து கடைசி மட்டும் இருக்கின்ற ஒரு கத்தோலிக்க விசுவாசி நான் சொல்றது இல்லைன்னு சொல்லி உங்களால் சாதிக்க முடிஞ்ச சாதிங்க பார்க்கலாம். இது இவங்க இப்போ சொல்லி காட்டுகிறது பெரிய ஒரு பொய் பித்தலாட்ட போதகம். அது யாருன்னா வேளாங்கண்ணி மாதா. நான் வேளாங்கண்ணி மாதாவுடைய ஃபோட்டோவை போடுறேன். இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது தான் இவங்க அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டாங்க வேளாங்கண்ணி மாதாவை. அதுக்கு பின்னாடி ஒரு பொய் புரட்டான கதையை உண்டாக்கிட்டாங்க. வேளாங்கண்ணி மாதாவை தெரிஞ்சவங்க மனதில் அந்த பிக்சரை பாருங்கள். நான் கத்தோலிக்கனால எனக்கு அந்த பிக்சர் நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஸ்க்ரீனில் நான் போட்டுக்கிட்டே இருக்கிற நீங்கள் பாருங்கள். அந்த ஸ்திரீ ஒரு குழந்தை பிடிச்சிருக்கோம் கையில். குழந்தை கையில் ஒரு கோல்டு ராடு இருக்கும். ஆக்சுவலாக வசனத்தில் இரும்பு ராடு தான், புரியுதுங்களா? அப்புறம் கோல்டு கலரில் சாரி சுற்றி இருக்கும். தலையில் 12 நட்சத்திரம் இருக்கும். வேளாங்கண்ணி மாதாவை இருக்கான்னு பாருங்கள். வேளாங்கண்ணி மாதோடைய காலு கீழே ஒரு நிலம் இருக்கும். 3ஆம் பிறை என்று சொல்கிறது போல் ஒரு நிலம், ஃபுல் நிலம் இருக்குது. அது ஒரு நிலான்னு வச்சுக்குவோம். 3ஆம் பிறையோ 10ஆம் பிறையோ ஆக மொத்தம் ஒரு நிலம் இருக்கும். காலு கீழே கையில் ஒரு குழந்தை இருக்கும். குழந்தை கையில் ஒரு கோல் இருக்கும். அவங்க கோல்டு கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. தலையில் 12 நட்சத்திரம் இருக்கும். இதுதானங்க வேளாங்கண்ணி மாதா? கத்தோலிக்க விசுவாசிகளே, இதுதானே உங்களுடைய வேளாங்கண்ணி மாதா? இது எங்கேருந்து காப்பி அடிச்சிங்க? பார்க்க போகின்ற வெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போறீங்க. இது அப்படியே உண்டாக்கிட்டாங்க. ஆனால் முட்டாள்களா அதுக்குள்ள ஆவிக்கு ஒரு அர்த்தமே வேறு. மாதாவை காட்டி காட்டி ஃபாத்திமால ஒரு மாதா, லூர்துல ஒரு மாதா, வேளாங்கண்ணியில் ஒரு மாதா, நித்திய சகாய மாதா, இன்னும் எத்தனையோ மாதாக்கள். வேளாங்கண்ணியில் ஒரு இயேசு, லூர்துல ஒரு இயேசு, ஃபாத்திமால ஒரு இயேசு. இயேசுக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது. அவர் பிரத்யட்சமாக மாட்டார். மாதா தான் அங்கே பிரத்யட்சமாக அருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பியூட்டிஃபுல் லேடி இல்லையா? போன இதில் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். புட்டு அவர் ஸ்டார்டிங்கில் புட்டு பார்க்கலான்னு சொன்னார். வாழ்த்துதல் அங்கே அந்த வாழ்த்துதல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை விட சீரியஸ் அக்யூசேஷன் கத்தோலிக்கருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. மாதாக்கு பிள்ளைகள் இருக்குன்னு, இயேசு அல்லாத. அதற்கு சொல்லுகின்ற வசனமே முதற் பேரான குமாரன் இருக்கு. அது இந்த மார்ஷல் என்றவர் சொல்லி காட்டுறார். இல்லை ஃபாதர், அவங்க முன்ன வைக்கிறது முதல் பேரான குமாரன். அதுக்கு என்ன? அதை விட்டுரு. ஏன்னா அது பேசுனா வண்டவாளம் தண்டவாளத்தில் வரும். அது மேலே ட்ரெயின் போகும், கட்டாயிடும். கத்தோலிக்க உபதேசமே சுக்கு நூறாயிடும். கத்தோலிக்க உபதேசம் ஆட்டாமிக் பாம்பு போட்டு உடஞ்ச மாதிரி சுக்கு நூறாயிடும். முதற் பேரான குமாரன் எக்ஸ்பிளைன் பண்ணு. அதை விட்டுரு. பார்த்தீங்கல்ல? இப்போ இங்கே வராங்க. இதுதான் கடைசி பாயிண்டா. பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நாமும் பார்ப்போம். இப்போ நான் சொன்ன வேலை நிமிடம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஓகே, வாசிச்சுட்டு வாங்க. வேற்றிடத்தார் சினந்தெழுந்தனர், உமது சினமும் வெளிப்பட்டது. இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளராகிய இறைவாக்கினர்கள் இறைமக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும்
உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள். ம். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. இது 11ஆவது அதிகாரத்துல தான் இருக்கும். ஆமா. அந்த காலத்துல நான் சொன்ன அதிகாரம் கிடையாது. அப்போ தொடர்ந்து எழுதியிருக்கிறாங்க. விண்ணகத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது, கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. பேழை ஏற்கனவே தொலைஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா. எரேமியா 3:16 சொல்லிட்டார், பேழை தொலைஞ்சிருச்சு. ஆனா இப்ப எங்க பேழை இருக்கிறது? விண்ணகத்தில் பேழை காணப்படுகிறது. வாசிங்க. மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயிற்று. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றார்? இப்ப பேழை காணப்படுகிறது பரலோகத்திலையா? பரலோகத்தில் அப்பதான் பேழை இருந்ததா? பரலோகத்தில் ஏற்கனவே பேழை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மாதாதான் அந்த பேழை, அங்கதான் சுத்தி வராங்க. இப்ப நான் சொல்றேன், ஆதி ஆகமத்துக்கு அடுத்தது யாத்ராகமம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. 2வது புத்தகம் பழைய ஏற்பாடு, அதனுடைய யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனம். இந்த வசனம் படிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்றேன். மோசே மலை மேல வர சொல்றார், 10 கட்டளைகளும் கொடுக்கிறார், நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் இன்னொரு முறை வர சொல்றார். அதுக்கப்புறம் அதிபரித ஸ்தலம், மகாபரித ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், இந்த தேவாலயத்தினுடைய அந்த சிஸ்டம் எப்படி செய்யணும்னு சொல்றார். திரைச்சேலையுடைய ஹைட்டு வெயிட்டு எல்லாம் சொல்றார். பலிபீடம் எப்படி செய்யணும், ஹைட்டு வெயிட்டு லெங்க்த்து பிரெத்து மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறார். பேழை எப்படி செய்யணும் என்று சொல்றார். பேழைக்குள்ள உள்ளும் புறம்பும் பசும்பொன்னால தகட்டெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்றார். மத்தியில் கிருபாசனம் இருக்க வேண்டும் என்று சொல்றார். கேருபீன்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்றார். இப்படி அந்த தேவாலயத்துக்கு வேண்டிய எல்லா விஷயத்தினுடைய, ஈவன் அந்த சாம்பலை நோண்டி கரண்டியினுடைய சைஸ்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றார். எவ்ரிதிங் சொல்லி முடிக்கிறார். முடிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்றார். அதுதான் அந்த 40வது வசனம். என்ன சொல்றார்? யாத்ரா 25:40 மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. புரியுதுங்களா? மலையில் உனக்கு காண்பித்தபடியே. அப்ப ஏற்கனவே மோசேக்கு தேவன் மலையில பல விஷயங்கள் காட்டுகிறார். புரியுதுங்களா? அப்ப மலையில செஞ்சு வச்சிருக்கிறார் அவரு பேழையும் அதெல்லாம் இல்ல. பரலோகத்தில் இருக்கின்ற விஷயங்கள் அதேபடி பூமியிலும் வேண்டும் என்றதற்காக அந்த பேழையுடைய சைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். காட்டின மலை மேல அதெல்லாம் பூமியிலையும் நீ உண்டாக்கணும். அதே மெஷர்மெண்ட்ல தான் உண்டாக்கணும். அப்ப இது எங்க இருக்கு? ஏற்கனவே இந்த பேழை போல ஒரு விஷயம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்தில் இருக்கிறது போல தேவன் அதை காட்டுகிறார் மோசைக்கு. பார், இது பார்த்தியா, இதை பார்த்தியா, இதை பார்த்தியா, இதை பார்த்தியா, மலையில் உனக்கு காண்பித்த பிரகாரம். மலையில யாரும் செய்யலை, இது ஆண்டவர் காட்டுறார். இதெல்லாம் பரலோகத்தில் இருக்குதுப்பா, அதுக்கு ஏற்றபடிதான் பூமியிலையும் செய்யணும். பரலோகத்தில் ஏற்கனவே அந்த பேழை இருக்கு. பூமியில செய்யப்பட்ட பேழை காணாம போயிடுச்சு, அங்க இருக்குன்னு தெரியல. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அப்போ பேழை புரிஞ்சது உங்களுக்கு? மோசைக்கு ஏற்கனவே தேவன் பரலோகத்தில் விஷயங்கள் காட்டினார். அதுதான் அந்த விஷயம். இப்ப இவங்க சொல்றதை கேட்போம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றும். உடனே என்ன எதை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? பேழை பேசின உடனே யார பேசுறாரு? ஒரு பெண்ணை பத்தி பேசுறாரு. வாசிங்க. இந்த பெண்ணை தான் நீங்க திருச்சபைன்னு சொல்றீங்க. திருவெளிப்பாடு 12 வர பெண்ணை திருச்சபைன்றீங்க. அப்படின்னா திருச்சபை கர்ப்பமா இருந்தது நீங்க சொல்ல வரீங்க. சபையை குறிக்கிறதுன்றதுதான் அது ஊமையா சொல்றாங்கன்றதுதான் சொல்றாங்க. பெண்ணு கர்ப்பமா இருந்தாங்களே, கர்ப்பத்துல இருந்தது யாரு? இவங்களுக்கு ஒரு விளக்கமும் தெரியல. அப்ப கர்ப்பத்தில் இருந்தது யார்? கர்ப்பத்தில் இருந்தது யார்? சபை கர்ப்பம் தெரிச்சிருச்சா? இதுதான் அவர்களுடைய கேள்வி. அப்ப மாஸ்டர் சொல்றாரு, ஸ்திரீ என்பது சபைன்னு சொல்றாங்க. சபையா? அப்ப சபை கர்ப்பம் தெரிச்சிருச்சா? கர்ப்பத்தில் இருந்தது யாரு? இதனால 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். 2ஆம் வசனம் சொல்கிறது, அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்ப ஸ்திரீ தானே சபை கர்ப்பம் தரிக்கிறதா? வேதத்தை படிங்கயா. அத என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? சபைன்னு சொல்றோம். இப்போ பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். பவுல் சொல்றார், உங்களுக்கு உபாத்தியாயர்கள் நிறைய பேர் இருந்தாலும், வழி காண்பிக்கிற நிறைய பேர் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. ஒருவர் தானே. ஆனால் கத்தோலிக்கருக்கு 100,000 லட்சக்கணக்கு தகப்பன்மார்கள். ஃபாதர் 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 ஃபாதர். மலையாளத்தில் அச்சா 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 அச்சா. இங்க இருக்க அநேக தகப்பன்மார்கள் இல்லையே. ஒரு தகப்பன் தானே, அது பரமபிதா தானே. இப்போ நீ எப்படி அதான் இயேசுன்னு சொல்ற 23ஆம் அதிகாரம் மத்தாயில. சரி, அது அங்க அது இது சொல்றதும் போய். இப்போ என்ன சொல்றார், உங்களை நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. ஒருத்தர் தானே அர்த்தம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றெடுத்தேன். புரிஞ்சுதா? அருள் மணி ஃபாதர் அவரே. சபை கர்ப்பம் தரிச்சிடுச்சா? ஆமாம், சுவிசேஷத்தினால் ஜனங்களை பெற்றெடுத்தது. அதான் சபையுடைய கர்ப்பம். அடுத்தது படிக்கிறோம் பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறார். பவுல் கர்ப்பம் தரிச்சாச்சா? ஊழியத்து நிமித்தம் விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறதான் சபையினுடைய கர்ப்பவேதனை. அதுதான் சபையினுடைய பிரசவம். அவள் வலியினால் அலறினாள். ஆமாம் பிரியமானவர்களே, சபை கடந்த 2000 வருஷமாக அலறுகிறது இந்த உலகத்தில். பாபத்தை விட ரட்சிப்புக்குள் வாங்க, பரலோகராஜ்ய சமீபம், கிறிஸ்துவோட வருகை நடக்க போகிறது என்று அலறிக்கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அப்போ யார் அந்த ஆண் பிள்ளைன்னு கேள்வி கேட்பாங்க. நான் வரேன். இப்போ இது புதிய ஏற்பாட்டில். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கு. எசையா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். எசையா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். அதிகாரத்தினுடைய 7, 8, 9 வசனங்கள். எசையா 66, 7, 8, 9. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றிருக்கிறது. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா பக்கா புதிய ஏற்பாடுன்னு பத்தியில தீர்க்க தரிசனம். சியோன் பிரசவ வேதனைப்படுகிறது, ஒரே நாள் பெற்றிருக்கு. ஒரு ஜாதி ஒரு நாள் பிறக்குமோ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜாதி பிறந்து முடிவடையும் வரைக்கும் சபை கர்ப்ப வேதனை பெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதுதாங்க ஊழியம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்னும் பிரசவ வேதனையில அலறுகிறோம். பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவுக்குள் ஒருவனை வழி நடத்தும்படிக்கு நான் பிரசவ வேதனை படுகிறேன். படிச்சு கேட்டீங்கல்ல கலாத்தியர் 4:19. அதுதாங்க சபையினுடைய பிரசவ வேதனை, கிறிஸ்துவுக்குள் ஜனங்களை உண்டாக்கும்படிக்கு. அடுத்து அது இன்னும் முடிக்கலை, 8 படிச்சாச்சு. 9. பெறப்பண்ணுகிறாராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவர் யார்? தேவன். தடுப்பார் அவரு? ஊழியம் செய்ய சொல்றது யார்? தேவன். அப்ப கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளை சபை முகாந்திரமாக கொண்டு வருகிறதான் பிரசவேதனை. அந்த தலைவலியே இல்லையே கத்தோலிக்கருக்கு. அவங்களுக்கு அந்த தலைவலி இல்லையே. கர்த்தருடைய வருகை பற்றியோ, எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றியோ, மறுரூபம் ஆகுவது பற்றியோ கத்தோலிக்கர்ல ஒரு உபதேசமே இல்லையே, சொல்லிக் கொடுக்கறதே இல்லையே. ஃபாதருக்கே தெரியாது, போப்புக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தானே மற்றவங்களுக்கு. ஒரு விசுவாசிக்கிட்ட கேட்டு போகிற, கத்தோலிக் விசுவாசிக்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு என்ன? இங்கிலீஷில் ரேப்சர்ன்னு சொல்கிறோம். அது என்ன அர்த்தம்?
அதை பற்றி தெரியவே தெரியாது. எனது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவங்களுக்கு நல்லா ஞம் 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 ஜாப் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பற்றணும், வயசாகணும், சாகணும், வாழ்க மரியேன்னு பாட்டு பாடணும், கிறிஸ்மஸும் ஈஸ்டரும் கொண்டாடணும். முடிஞ்சிடுச்சு கிறிஸ்துவ வாழ்க்கை. இவன் என்ன கழுத்தில் ஒரு ஜெபமாலை, செத்து போனால் இன்னொன்று உத்திரியான்னு ஒன்று இருக்குது, உத்திரிய மாலை, அது ஒன்று போட்டு கையில் ஒயிட் க்ளவுஸு ஒயிட் ஷூ போட்டு படுக்க வைக்கணும், நெத்தியில் ஒரு சிலுவை போடணும். முடிஞ்சிடுச்சு. நேராக பரலோகம். அப்புறம் வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி சத்தவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணோம். அப்புறம் அப்படியே ஹோலி வாட்டர் தெளிப்பார் ஃபாதர். இதுதான் கிறிஸ்டியன் வாழ்க்கையை முடிஞ்சது. அவங்களுக்கு பிரசவ வேதனையோ பிள்ளை பிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அது பிரசவ வேதனைன்றது பொண்டாட்டி இல்லைன்னா தாய் இல்லைன்னா தங்கை பெறுகிறது தான் அவங்களுடைய பிரசவ வேதனை. ஆவிக்குரிய பிரசவ வேதனை அதான் 4:15 1 கொரிந்தியர் 4:19 கலாத்தியர் திட்டமா சொல்லுகிறது. சபையினுடைய பிரசவ வேதனை புரிஞ்சுதா அருள்மணி அவர்களே? சபை கர்ப்பதரிசிதா? என்ன பயங்கரமான டெக்னிக் கேள்வியா? வசனத்துல தான் நாங்கள் புட்டு வைக்கிறோம், நீ வசனத்துலேருந்து புட்டு வை. இப்போ புரிஞ்சுதா விஷயம்? ஒன்று சொல்லிட்டு வரேன் பாரு. அப்புறம் என்ன உருட்டுறாங்க பாருங்க. வேளாங்கண்ணி கதை ஏற்கனவே சொன்னேன். அந்த ஸ்ட்ரக்சரை மனதில் வச்சு பாருங்க அந்த ஃபோட்டோவை, அப்போ தெரியும் உங்களுக்கு இவங்க எவ்வளோ ஃப்ராட்தனம் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்தது அவர் சொல்றது அப்படியே நான் லைனாக சொல்கிறேன். வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கட்டுற்றிருந்தார். பேர்கால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். இப்போ முதல் வசனமே விளக்கணும் தெரியல. முதல் பேரான கும்மன் சொல்லியிருக்க, அதை விட்டுரு. அதே மாதிரி முதல் வசனம் அவர் சூரியனை அணிந்திருந்தாள். ஓகே, கதிரவன் அணிந்திருக்கு, சூரியன் அணிந்திருந்தாள். வேளாங்கண்ணி மாதா போட்டோ ஞாபகத்தில் கோல்டு கலர் சூரியனை பார்க்குறது எப்படி இருக்கு? ஒரு மஞ்சா கோல்டு மாதிரி தானே சூரியன் தெரியும் பகல்ல. அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. சூரியனை அணிந்திருந்தாள் அவள். அப்போ சூரியன் என்றால் வசனத்தின்படி யாரு? நம்ம 2 வசனத்தை பார்ப்போம். அதாவது சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 2வது வசனம். 104 சங்கீதம் 2வது வசனம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். யாரு? தேவனை பற்றி சொல்றாங்க. தேவனே, நீ ஒளியை வஸ்திரமாக தரித்து. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் ஒளியை வஸ்திரமாக தரிச்சிருக்கு. இன்னொன்று சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். கர்த்தர் என்னவா இருக்கிறாராம்? தேவனாய் கர்த்தர் சூரியனும். 104 படித்தோம், ஒளியை வஸ்திரமாக தரித்தவர். இப்ப ஸ்திரீ யாரு? அப்போ வஸ்திரம் எதுக்குங்க? நம்முடைய சரீரத்தை மூடும்படிக்கு இல்லையா? அப்ப சபை என்ற ஸ்திரீ அவருடைய வஸ்திரம் எது? வஸ்திரம் எதுங்க? தேவன். புரியுதுங்களா? தேவன் தான் அதுக்கு வஸ்திரமாக இருக்கிறார். இப்போ விசுவாசியை பற்றி சொல்லும் பொழுது கொலோசியர் புஸ்தகம் படிக்கும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவை தரித்தவர்களாக நீங்கள் அவரில் கட்டப்பட்டு அவரில் நடந்து. இப்போ நாம் யாரை தரிச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். சபை கிறிஸ்துவை தரிச்சிருக்கு, அதுதான் தேவன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்திரீ என்றால் சபை. அடுத்தது அப்புறம் என்ன இருக்கு? தலையில் பெரிய அடையாளம் தோணிற்று காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள். நல்லா புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? அடுத்தது அவள் பாதங்கள் கீழ் சந்திரனும். விளக்கட்டுமே, என்னதுங்க பாதங்கள் கீழ் சந்திரன்? பாதத்து கீழ் ஒன்று இருக்கு அப்படி என்றால் என்ன காட்டுது? என் கால் கீழே இருக்கு நீ, என் தலைக்கு மேலே இல்லை நீ இருக்கிற. நீ என் காலு கீழே, என் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாயின்னு அர்த்தம். சந்திரன். ஏன் சந்திரன்? சூரியன் தரிச்சாச்சு, இப்போ சந்திரன். சந்திரனை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? சந்திரன் ஒளி சுயமாக கொடுப்பதில்லை, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சூரியனை எதிர் ஒளிக்க செய்வது. சூரியன் வெளிச்சம் சந்திரனை பற்றி சந்திரனிலிருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்க தவிர சூரியனை போல சந்திரன் சுயமாக வெளிச்சம் கொடுப்பதில்லை. அப்போ அது யாரு கால் கீழே இருக்கிறது? சந்திரன் சொல்லப்படுகிறது யாரு?
அதான் லூசிஃபர். லூசிஃபர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் லைட் பியரர், நாட் எ லைட். இஸ் நாட் எ சன் பட் இஸ் த மூன் ரிஃப்ளெக்டர். புரியுதா உங்களுக்கு? அப்போ லூசிஃபர் என்ற அந்த சாத்தான் இல்லையா, அவன் தான் பழைய பாம்பு இன்னும் சொல்லப்படுகிறது. அவன் லைட் பியரர். இப்போ நீங்கள் இருட்டில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, இருட்டில் உங்களுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் விளக்கு இப்படி முன்னாடி பிடிச்சிட்டு போனால் உங்களுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் விளக்கு பின்னாடி பிடிச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா விளக்குனால இருட்டாக தெரியும். ஆனால் விளக்கு முன்னாடி பிடிச்சாச்சுன்னா உங்களுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ லைட்டை பிடிச்சிட்டு போகிறீங்க, அவ்வளோதானே, தவிர நீங்கள் லைட்டு கிடையாது. உங்ககிட்ட இருந்து அந்த ரிஃப்ளெக்டான லைட்டு பார்க்குறவனுடைய கண்ணுக்கு போய் தான் உங்களுக்கு தெரிகிறது. அந்த ரிஃப்ளெக்டர் தான் லூசிஃபர். காலை விடுவில்லையே என்று சொல்லுகின்ற லூசிஃபர் அர்த்தம் லைட் பியரர். இப்போ நீ என் காலு கீழே இருக்கிற, புரிஞ்சுதா உங்களுக்கு? சபையினுடைய கால் கீழே தான் சாத்தான் இருக்கிறான். அவனுக்கு மேல் அதிகாரம் சபைக்கு இருக்கு. அவனுடைய அதிகாரத்தை சிலுவையில் அவர் நசுக்கி போட்டார். எப்போ? ஆதியாகமத்தில் சொல்லப்படல, உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்கும். அந்த அதிகாரம் என்ற தலையில், அது லூசிஃபரோட தலை இன்னும் நசுக்கலாம் படலை, அவனுடைய அதிகாரம் என்ற அந்த தலையை நசுக்கிட்டார். சபையினுடைய கால் கீழே தான் இருக்கு. அப்புறம் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடம் இருந்தது. தலையில் என்ன இருந்ததாம்? 12 நட்சத்திரம் இருந்ததாம். ஏன் 13 இல்லை, ஏன் 14 இல்லை, ஏன் 11 இல்லை, 10 இல்லை, 12 நட்சத்திரம். அப்போ நட்சத்திரம் என்றால் என்ன விளக்கம்? நல்லா யோசிக்கணும். நட்சத்திரம் என்றால் என்ன விளக்கம்? தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அநேகரை நீதியின் பாதையில் நடத்துகிறவர் ஆகாயத்தில் நித்தியமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரத்தை போல் இருப்பார்கள். நட்சத்திரம் புரிஞ்சுதா? நீதியின் மார்க்கத்தில் அநேகரை நடத்துகிறவர்கள். சபையினுடைய ஆதி காலத்தில் 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின்படிதான் சபை கட்டப்பட்டது. இன்றைக்கும் அந்த உபதேசம் நடக்கிறோம். அநேகர் நீதியின் மார்க்கத்தில் உபதேசம் நடத்துகின்ற 12 நட்சத்திரங்கள், 12 அப்போஸ்தலர்கள். அப்ப அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கின்ற சபை இயேசுவை தரித்து, புரியுதுங்களா, இயேசுவை தரித்து பிரசவ வேதனைப்படுகிறாள் ஒரு ஆத்மா கிறிஸ்துக்குள் வரும்படிக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? கலாத்தியர் 4:19, அதே மாதிரி 1 கொரிந்தியர் 4:15, அதே மாதிரி 84ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ எல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் புட்டு அர்த்தம். ஏன் இவங்களுக்கு அது சொல்ல முடியல? இவங்களுக்கு அது தெரியாது. ஸ்திரீனால கர்ப்பம், ஸ்திரீனால மேரி, ஸ்திரீனால பேழை, முடிஞ்சிடுச்சு கதை, டோட்டல் டம். இப்போ சபையினுடைய ரூபம் தெரிஞ்சது உங்களுக்கு. சபை என்பது அப்போஸ்தல உபதேசத்தில் நடத்தக்கூடியதும் இயேசுவை தரித்து கொண்டதும் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அசிங்கமும் மறைக்கும்படிக்கு அதை மன்னித்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்கு இயேசுவை தரித்தவர்களாக சூரியன். புரியுதா உங்களுக்கு? சாத்தானுடைய அதிகாரத்தை காலங்கீழ், சபை காலங்கீழ் தான் இருக்கு. இந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ வேளாண் மாதாக்கு அத்தனையும் புரிஞ்சிருச்சுன்னா கையில் குழந்தை இரும்பு கோலும் இருக்கு. அது வர இப்போ அடுத்தது பார்க்குறார். 4ஆம் பகுதி. நேரம் அதிகமானபடியால் இப்போ முடிக்க முடியல. அதனால் 5ஆம் பகுதிக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.